சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் சென்னை கிளைகள். For appointment, call T Nagar branch 9940533500, நுங்கம்பாக்கம் branch 9788827500. காவிரி தீர்ப்பு ஒரு ஏட்டுச் சுரைக்காய், காணல் நீர், மாயமான், நடைமுறைப்படுத்திவிடவே முடியாது. 28 ஆண்டுகால சட்ட போராட்டத்தில் திமுக, அதிமுக அரசுகள் சரியான இலக்கை நோக்கி இந்த வழக்கை நடத்தவில்லை. இலக்கு இல்லாமலேயே வழக்கை நடத்தி ஒரு தவறான தீர்ப்பை பெற்று தந்திருக்கின்றார்கள். மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடும் புதுச்சேரியும் இருக்க வேண்டி வரும். ஒரே தீர்வு, நிரந்தர தீர்வு, இரு மாநில உறவை மேம்படுத்தும் தீர்வு, மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தீர்வு, நாட்டின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் வலு சேர்க்கும் தீர்வு தினந்தோறும் நீர் பங்கீடு மட்டுமே. கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி, என்ன விகிதாச்சாரம்? கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. இந்த விகிதாச்சார அடிப்படையில் தினந்தோறும் பிரித்து தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை தினந்தோறும் மேட்டூர் அணைக்கு கொண்டு வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதற்கு உறவு கெடுகின்றது? எதற்கு மோதல் வருகின்றது? எதற்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகின்றது? இந்த தீர்ப்பை 28 ஆண்டுகால சட்ட போராட்டத்திலும் அதற்கு பிறகு 8 ஆண்டுகள், இந்த 36 ஆண்டுகளில் நடைமுறைப்படுத்தவே முடியவில்லை. எப்போது கர்நாடகா தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் திறந்திருக்கின்றது? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டையும் புதுச்சேரியையும் வடிகாலாக வைத்துத்தான் திறந்திருக்கின்றார்களே ஒழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல, இன்னைக்கு திறக்கல, நாளைக்கு திறக்க போகிறதில்ல. இதுக்கு என்ன தீர்வு? தினந்தோறும் நீர் பங்கீடு மட்டுமே. எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்க வேண்டும்? அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசும் புதுவை அரசும் பணம் கொடுத்ததா? தேக்கி வைப்பதற்கு வாடகை கொடுக்கின்றோமா? எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் இவர்களுடைய தண்ணீரை அவர்களுடைய அணையில் தேக்கி வச்சு மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கும் கர்நாடகம் திறக்க வேண்டும் என பூட்டையும் சாவியையும் அவர்களுடைய கையில் கொடுத்திருக்கின்றார்கள்? பருவமழை குறையும் ஆண்டுகளில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தினால் கர்நாடக பாலைவனமாகும், நடைமுறைப்படுத்தாமல் போனால் தமிழ்நாடு பாலைவனமாகும். இதுக்கு என்ன தேர்வு சொல்லப்பட்டிருக்கு? சரி, தமிழ்நாடு புதுவையினுடைய தேவைக்கு ஏற்ப குடிநீர் பாசன தேவைக்கு ஏற்ப தண்ணி கொடுத்துட்றாங்க மாதாந்திர அடிப்படையில். தீர்ப்பு நடைமுறைப்படுத்துகிறாங்கன்னு வைங்க. அப்படி நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது கல்லணைக்கும் கர்நாடக நீர்த்தேக்கங்களுக்கும் இடையில மேட்டூர் அணை இருக்க வேண்டிய அவசியம் என்ன? எதற்கு அந்த மேட்டூர் அணை? அதாவது எங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கிறோம். காலையில் உணவு கொடுத்துட்றாங்க, மதியம் உணவு கொடுத்துட்றாங்க, இரவு உணவு கொடுத்துட்றாங்க, தினம் 3 வேளை கொடுத்துட்றாங்க, 365 நாட்களும் கொடுத்துட்றாங்க. அப்படின்னா எங்கள் வீட்டில் சமையலர் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்த மாதிரி தேவைக்கு ஏற்ப கர்நாடகா கொடுப்பதாக இருந்தால் எதற்கு மேட்டூர் அணை? இந்த கேள்விக்கு என்ன பதில்? எங்கே பதில்? அதனால் 28 ஆண்டுகால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி இந்த 8 ஆண்டுகள், இந்த 36 ஆண்டுகளில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தவே முடியல. அதனால் தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு மறுசீராய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். ஏற்றுக்கொண்டால் வரவேற்கலாம், ஏற்றுக்கொள்ள மறுத்தால் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். அங்கும் தீர்வு கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும். அப்போதுதான் இதற்கு தீர்வு கிடைக்கும். ரெண்டாவது, காவிரியை பொறுத்தளவில் 1892 உடன்படிக்கை, 1924 உடன்படிக்கை, அந்த 24 ஆண்டு உடன்படிக்கையை 50 ஆண்டுகளுக்கு பிறகு 1974 புதுப்பித்திருக்க வேண்டும். அப்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர், இந்திரா காந்தி அவர்கள் பிரதமர். அந்த நேரத்தில் கருணாநிதிக்கு சில நெருக்கடி. இந்திரா காந்தி அவங்கள பொறுத்தளவில் காங்கிரஸ் கர்நாடகாவில் வெற்றி பெற்றாகணும், தேர்தல் வந்துருச்சு. அந்த நேரத்தில் உச்சநீதிமன்றத்தில் இருந்த வழக்கை திரும்ப பெற சொல்லி இனி நாம் பேச்சுவார்த்தை மூலம் தீர்த்து கொள்ளலாம் என சொல்லவும் கருணாநிதி அவர்கள் அந்த வழக்கை திரும்ப பெற்றார்கள்.
அந்த காலகட்டத்தில் தான் ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி போன்ற அணைகளெல்லாம் கர்நாடகத்தில் கட்டப்பட்டன. அப்போது ஒரு விவசாயி ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் உச்சநீதிமன்றத்தில், மன்னார்குடி ரங்கநாதன் என்பவர். அந்த மனுவை அவர் திரும்ப பெறவில்லை. அதை முன்னிறுத்தித்தான் 1990 விபி சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது காவிரி நடுவர் மன்றம் ஏற்படுத்தப்பட்டது. 91 இடைக்கால தீர்ப்பு 205 டிஎம்சி. 16 ஆண்டுகளுக்கு பின்பு 2007 பிப்ரவரி 5 இறுதி தீர்ப்பு. அதில் இறுதி தீர்ப்பில் அந்த 205 டிஎம்சியை 192 குறைச்சிட்டாங்க. மேன்முறையீடுகள் மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் விசாரித்து அதில் தீர்ப்பு சொல்கிறாங்க, ஒரே ஒரு மாற்றம், தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருந்த நீரில் 14.25 டிஎம்சி எடுத்து கர்நாடகாவுக்கு கொடுத்துட்டாங்க. கர்நாடகா தொழிலுக்கு 10, பெங்களூருக்கு 4.25. அதை நாம் ஒத்துக்கிட்டோம். அதுக்கு நீதி அரசர்கள் சமாதானம் சொன்னாங்க, தமிழ்நாடு அரசு அந்த இழப்பை ஈடு செய்வதற்காக டெல்டா மாவட்டங்களில் நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். நிலத்தடி நீர் யாருக்கு சொந்தம்? நிலத்தடி நீர் மனிதர்களுக்கு சொந்தமில்லை, அரசுக்கு சொந்தமில்லை, விவசாயிகளுக்கு சொந்தமில்லை, பறவைகளுக்கு சொந்தமில்லை, விலங்குகளுக்கு சொந்தமில்லை. இந்த உயிரினங்கள் எல்லாம் மழை நீர், ஊற்று நீர், ஆற்று நீர், ஓடை நீர், ஏரி, குளம், குட்டை, கண்மாய், நீர்த்தேக்கங்கள், உவணைகளில் தேக்கி இருக்கக்கூடிய நீரைத்தான் பயன்படுத்திக்கணும். நிலத்துக்கு கீழே போயிட்டா அது தாவரங்களுக்கு சொந்தம். அந்த தாவரங்கள் தான் இந்த உயிரினங்களுக்கு வேண்டிய உயிர்காற்றையும் உணவையும் மறைமுகமாக உருவாக்கி விளைவித்து கொடுப்பவை. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதூ மழை. இதில் துப்பாக்கியும் இல்லை, தோட்டாவும் இல்லை, வன்முறையும் இல்லை, நீர் பங்கீட்டை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இஸ்ரேல் ஒரு பாலைவன நாடு. அங்கே நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்தினால் குற்றம், இட் இஸ் அன் அஃபென்ஸ் லைபிள் டு பி ப்ராசிக்யூட்டட். பல நாடுகளில் சட்டம் இருக்குது. ஆழ்குழாய் கிணறு வந்துருச்சு, 1000 அடி போட்டு உறிஞ்சி எடுத்து பயன்படுத்தலாம்னா இப்போது இருக்கக்கூடிய இந்த தலைமுறை நாம் பிழைத்து கொள்ளலாம். இந்த மரங்கள் தங்களுடைய வேர்களை 1000 அடி கீழே கொண்டு போகுமா, பாறையை உடச்சிக்கிட்டு போகுமா, துளையிட்டு போகுமா, இவைகள்லாம் மெல்ல 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 பட்டு போகு. நாடு வறட்சியினுடைய கோர பிடியில் சிக்கும். அடுத்து நம்முடைய வரும் தலைமுறை அடியெடுத்து வைப்பது பாலைவனமாக இருக்கும். இதே நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். ஆக மொத்தத்தில் எப்படிப்பட்ட தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு? கடத்தாங்காய் எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற தீர்ப்பு. அதாவது இயற்கை வகுத்திருக்கக்கூடிய நீர் பங்கீட்டை பற்றி கண்டுகொள்ளாமல், பல நாடுகளில் இருக்கக்கூடிய நடைமுறையை பற்றி தெரிந்து கொள்ளாமல், நம்முடைய முன்னோர்களுடைய எச்சரிக்கையினை காதுகளில் வாங்கி கொள்ளாமல் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுத்துருக்கின்றார்கள். இப்போ 4.25 டிஎம்சி கர்நாடகா கொடுக்கணும். அதுக்காகத்தான் இப்போ மேக்கத்தாட்டுவில் அணை கட்டக்கூடிய ஒரு நிலைக்கு கர்நாடகா வந்திருக்கு. அதில் என்ன நோக்கம்னு உள்நோக்கம், இன்னொரு 18 மாதங்களில் அங்கே தேர்தல் வரப்போகுது. காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும், சிவகுமார் அவர்கள் மீண்டும் முதல்வராக வேண்டும். இதற்காக அரசியல் நாடகத்தை அரங்கேற்றி கொண்டிருக்கின்றார்கள். அந்த அணை கட்டப்பட்டால் 4.25 டிஎம்சிக்கு எதுக்கு 67 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணை கட்டப்படுது? 400 மெகாவாட் மின்சாரம் எடுக்கிறதுக்கு. ரைட். இப்போவே அவங்க வடிகால வச்சு தான் திறக்கிறாங்க. அதுலேயும் தேக்கிட்டாங்கன்னா அப்புறம் டெல்டா மாவட்டங்கள் பாலைவனம் தான். பாசன தேவைக்கு ஏற்ப அவங்க நீர் திறக்க போகிறதில்ல. மின் தேவைக்கு ஏற்ப அவங்க மின்சார உற்பத்திக்கு பின்னாடியே திறந்து விடுவாங்க. அதனால் ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் பாலைவனமாக. ரெண்டாவது, சுற்றுச்சூழல் வெகுவாக கெடு. அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு 12,500 ஏக்கர் அடர்ந்த வனம். அந்த வனம் பூரா அழிஞ்சு போயிடும். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா யானையினுடைய வலசை பாதை, அந்த பாதை போயிடும். புலி போன்ற விலங்குகள் அங்கே இருக்குது, அரிய வகை அணில் இருக்குது, மீன்கள் இருக்குது, பழங்குடி மக்கள் வாழ்கிறாங்க. அவங்கெல்லாம் இடம்பெயர வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஆக ரெண்டாவது பார்த்திங்கன்னா 3 பக்கம் மலை. தமிழகத்துக்குள்ளே இருந்து தான் கட்டுமான பொருட்களை கொண்டுட்டு போக முடியும். ஹெலிகாப்டர்லேயோ விமானத்திலேயோ கொண்டு அணை கட்டிவிட முடியாது. ஆகவே தமிழ்நாட்டினுடைய தயவு இல்லாமல் அவர்கள் கட்டவே முடியாது. இப்போது மேகதாட்டுவில் அணை கட்டுகின்றோம் என்று ஏன் ஒற்றைக்காலிலும் நிற்கின்றார்கள்? மீண்டும் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க வேண்டும், சிவகுமார் அவர்கள் முதல்வராக வேண்டும். அதற்கு நடத்தக்கூடிய நாடகம் தானே வழிய வேறு எதுவும் இல்லை.